அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 பொது தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து தினமும் 100 கேள்விகளாக பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவு ரிவிஷன் 31ல் ஒரு 100 கேள்விகள் பார்த்தா 4100 கேள்விகள் நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை ஒன்றா பார்த்துடலாம். திருத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியங்களை சுட்டுக. இதில் நம்ம அப்படி பார்க்கலாம். தமிழின் இனிமைதான் என்ன, அந்தோ இயற்கை அழிகிறதே, புலி புலி, நேற்று மழை பெய்ததா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி வந்திருக்கணும், ஆச்சரியக்குறி வந்திருக்குது. ஆப்ஷன் டி இதில் தவறான ஒன்றாகும். சரியான நிறுத்தற்குறி அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. பிரபஞ்சனின் படைப்புகளுள் வானம் வசப்படும் என்னும் நூல் குறிப்பிடத்தக்கது. கண்வனப்பு கண்ணோட்டம் என்று சிறுவஞ்ச மூலம் குறிப்பிடுகிறது. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தால் தாழ்மை. இதில் ஆப்ஷன் சி தான் சரியான நிறுத்தற்குறி. இதில் மா பலா வாழை, இதில் கமா, இதெல்லாம் வரல. இது தவறானது. சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கினை எழுத்து வழக்கை கண்டறிக. சாப்பிடு, இதற்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், சாப்பிடு என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக. இதில் பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா அம்மா பசிக்கிறது, பசிக்கின்றது, பசிப்பது, இதெல்லாம் தவறு. பேச்சு வழக்கில் அம்மா பசிக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. பொருத்தமான காலம் அமைத்தல். இதில் கண்மணி நாளை பாடம் படிப்பால், நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். இதில் தவறான தொடரை தேர்ந்தெடு. ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார். அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான், அதான் வரணும், வருவான் என்பது தவறான தொடராகும். நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடு. இதில் நடக்கிறாள், நடப்பால், நடக்கவில்லை, இதில் நடந்தால் என்பது சரியான இறந்த காலம். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா. இதில் நம்ம அடிக்கடி பார்த்தீங்கன்னா பருப்பு உள்ளதா என்று கரைக்காடுதலும். இது பார்த்தீங்கன்னா குழல் வினா என்பது சரியான விடை. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வகை வினா. மங்கையா மணிமேகலையா, இது ஒரு ஐயத்தோட கேட்கறதுனால இது ஐய வினா ஆகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமது, தனது, இது நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மாடுகள் தமது தலையை ஆட்டின என்பதுதான் சரியான ஒன்று. மாடு தமது தலையை ஆட்டியது, பசு தமது தலையை ஆட்டியது, கன்று தமது தலையை ஆட்டியது, இதெல்லாம் தவறான ஒன்று. ஆப்ஷன் ஏ தான், மாடுகள் தமது தலையை ஆட்டின என்பது சரி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விடை, மனிதனுக்கு விடை கொடு, கவிதைக்கு விடை கொடு, கவலைக்கு விடை கொடு, இதுதான் சரியான ஒன்று. மானத்துக்கு விடை கொடு, இதெல்லாம் தவறான ஒன்று. மா ஓடியது. இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன. மாங்கிறது விலங்கை குறிக்கும்னு பார்த்துருக்கோம். இதில் ஆப்ஷனில் குதிரை என்பது சரியான ஒன்று. இருபொருள் தருக. திங்கள், திங்கள்னா ஆப்ஷனில் பாருங்க, நிலவு குறிக்கும், மாதம் என்பதையும் குறிக்கும். கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. கிரியேட்டர் கையெழுத்துப்படி. இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுங்கிறது சரியான ஒன்று. ஸ்கல்ப்சர் சிற்பம் வரும், படைப்பாளர் தப்பு. மேனஸ்கிரிப்சர் தான் கையெழுத்துப்படி. சிற்பம் என்பது தவறு. இதெல்லாம் ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. சரியான பொருளறிந்து பொருத்துக. நீயே செய், இதை நம்ம பார்த்தவொடனே சொல்லிடுவோம். ஏவல் விடை. வராமல் இருப்பேனா, வரையா அப்படின்னு கேட்டால் வராமல் இருப்பேனா. வினா எதிர் வினாதல் விடை. கால் வலிக்கும், அதாவது உன்னை நடக்க போகிறது, உருவது கூறல் விடை. வலப்பக்கத்தில் உள்ளது சுட்டு விடை. இதற்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். சூரன்னா வீரன், பொக்கிசம் செல்வம், ஜாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ரிப்பீட்டான கேள்விகள் நிறையா இருக்குது. இதற்கு ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. கழித்திட அப்படின்னா என்ன வரும், மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு. விடுதி தங்குமிடம். கானகம்ங்கிறது காட்டை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. குளிலி நடனம் ஆடியது. பிழையை திருத்தி சரியாக எழுதுக.
ஆடினான், ஆடுகின்றாள், ஆடிக்கொண்டே இருக்கிறாள். சரி, இதுல குழிலி நடனம் ஆடுவாள் என்பதுதான் சரியான ஒன்று. பிழையை நீக்கி எழுதுக. ஒரு அறிவு, ஒரு அறிவுக்கு, ஒரு அறிவின், இதெல்லாம் தவறு. ஓரறிவு என்பது சரியான ஒன்று. முத்துச்சுடர் போல் என்ன இருந்தன? நிலா, ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல், கத்தும் குயிலோசை காதில் கேட்டல். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். ஒருமை பன்மை பிழை நீக்குக. பறவைகள் வந்து தங்கின என்பதுதான் சரி. பறவை வந்து தங்கின, தங்கியது, தங்கினார்கள், இதெல்லாம் வந்து தவறான ஒன்று. அடுத்த ஒன்று யானை கூட்டம் வந்தது என்பதுதான் சரி. யானை கூட்டம் வந்தன, வந்தார்கள், வந்ததுகள், இதெல்லாம் வந்து தவறான ஒன்று. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மணிமேகலை மணிவல்லவ தீவிற்கு சென்றது, சென்றார்கள், அதே மாதிரி தீவிற்கு சென்றார். இதுல மணிமேகலை மணிவல்லவ தீவிற்கு சென்றாள் என்பதுதான் சரி. பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. அதே மாதிரி பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோரிடம் பர்மிஷன் கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். இதுல பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் என்பதுதான் ஆப்ஷன் சி தான் சரியான வாக்கியம். கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு என்பது சரி. பிரித்தெழுதுக. கண்டறி, இதற்கு கண்டு கூட்டல் அறி என்பதுதான் சரியான பிரித்தெழுதுக. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத. அவ்வுருவத்துக்கு என்ன வரும்? ஆப்ஷன்ல பாருங்க. ஆ கூட்டல் உருவம் என்பது சரியான ஒன்று. தவறான இணையை கண்டறிக. சிலை சீலை, விடு வீடு, மலை மாலை, கெடு கோடு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிசி விவி அப்படி குறில் நெடில் மாற்றமாக வரும். கெடு கோடு என்பது தவறு. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன் சரி. இதில் இச்சு வரல, தவறு. வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது, இது சரி. இதில் வாழ்க்கை பயணமே வேறுபட்ட, இதில் இக்கு வரல, அதனால் இது தவறு. ஆப்ஷனில் 1 மற்றும் 3வது வாக்கியம் சரியான ஒன்று. வலுவற்ற தொடர் எது? கொடியில் உள்ள மலரை கொண்டு வா, மலரை கொய்து வா, இதுதான் சரி. எடுத்து வா, கிள்ளி வா, இதெல்லாம் வந்து தவறான ஒன்று. அப்போ வலுவற்ற தொடர் கொடியில் உள்ள மலரை கொய்து வா என்பது சரி. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? இதில் சாவி, சபதம், அலங்காரம், அங்கத்தினர், இதில் பார்த்தீங்கன்னா ஆதி, அகில், விசும்பு, கனல், இதெல்லாம் வந்து பிறமொழி சொல்லற்ற தொடராக அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ. வேர் சொல்லை தேர்வு செய்தல். நடக்கிறாள், இதனுடைய வேர் சொல் என்ன வரும்? சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும். நட என்பது சரி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். இதில் அலை கூப்பிடு, அலை துளாவு, கலைனா கல்வி, இதில் கலை எடு என்பது தவறான ஒன்றாகும். அகரவரிசை படித்துக. உளை, யாழி, இலி, கைக்கிளை, விளரி. அப்போ இதற்கு ஃபஸ்ட்டு இலி வரும், அப்புறம் உளை வரும், காவரிசை வரும், யா வரிசை வரும், வா வரிசை வரும். ஆப்ஷன் டி தான். இலி, உளை, கைக்கிளை, யாழி, விளரி என்பது சரியான அகரவரிசை. தவறான கூற்றினை கண்டறிக. சொல்லுதல். இதில் தவறா சொல்லுதலுக்கு பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல் அப்படின்னு பொருள் வரும். எழுதல், கேட்டல் என்பது தவறான கூற்று சொல்லுதலுக்காகும். வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. படி, அப்பனா கண்டிப்பாக என்ன வரும்? படித்தான். இது ஆ கொண்டு முடிகிறதுனால பெயரச்சம், இது ஊ கொண்டு முடிகிறதுனால வினையச்சமாக வரும். அகரவரிசையில் எழுதுக. ஆற்றல், அன்பு, எறும்பு, ஏணி. அப்போ அன்பு, அடுத்தது ஆற்றல், எறும்பு, ஏணி. இதில் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான அகரவரிசை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தெலுங்கு, திராவிடம், தையல், தூறு. அப்போ தாவரிசையில் திராவிடம், தூறு, தெலுங்கு, தையல். இதன்படி பார்த்தீங்கன்னா தாத்தா, டி, தி, து, து. இந்த வரிசைப்படி திராவிடம், தூறு, தெலுங்கு, தையல் என்பது சரி. அகரவரிசை ராவரிசையில் ரீங்காரம், ரொட்டி, ரவித்திரம், ரூபாய், ரா, ரா, ரி, ரி, ரு, ரு. இந்த வரிசையில்
ரீங்காரம், ரூபாய், ரொட்டி, ரவுத்திரம். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஒன்று. சொற்களை ஒழுங்குபடுத்துக. பழந்தமிழர் வள்ளல் எழுவர் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது. கொடையின் சிறப்பால் போற்றப்படுவது. இதுல கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழ் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது என்பது ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு கேட்கிறது. வினா எதிர் வினாதல் விடை. கேள்விக்கே கேள்வி. விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுத்தல். அகத்தியர் பொதுகை மலையில் வாழ்ந்தார். அப்போ எவ்வாறு அகத்தியர் வாழ்ந்தார், எத்தனை வகையில், எப்படி, இதுல எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார் என்பது சரியான விடை. விடைக்கேற்ற வினா நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. அப்ப ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது என்பதுதான் சரியான ஒன்று. நல்ல சொற்களை பேச வேண்டும். விடைக்கேற்ற வினா எப்படி வரும், என்ன சொற்களை பேச வேண்டும் என்பதுதான் சரியான வினா. யார் சொற்களை, எவர் சொற்களை, எப்பொழுது சொற்களை, இதெல்லாம் வந்து தவறான ஒன்று. சரியான கலைச்சொல்லை கண்டறிக. கான்வர்சேஷன், கலந்துரையாடல், பயோடெக்னாலஜினாத்த உயர் தொழில்நுட்பம், டிஸ்கஷன் உரையாடல், இதெல்லாம் வந்து தவறு. இதில் கான்சனன்ட் மெய்யெழுத்து என்பது சரியான ஒன்று. ரேசனல் என்பது எதை குறிக்கும்? சரியான கலைச்சொல் பார்த்தீங்கன்னா ரேசனல் என்பது பகுத்தறிவை குறிப்பதாகும். விடை வகைகள். எனக்கு கற்றுத்தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் கற்றுத்தருவார்கள் என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடையாகும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யூனிஃபார்ம். இதற்கு இணையானது என்னன்னு வரும், சீருடை என்பது சரியான ஒன்று. இதில் தவறான இணை எது? ஹோட்டல் உணவகம், மார்னிங் காலை, டின்னர் இரவுணவு, நாஸ்டா பலகாரம் என்பது தவறான ஒன்று. அது சிற்றுண்டின்னு நினைக்கிறேன். புதுகை எனும் மறுச்சொல் குறிப்பிடும் ஊர் என்ன? புதுகைக்கு என்ன வரும்? புதுக்கோட்டை. புதுச்சேரிக்கு என்னன்னு பார்த்துருக்கோம், புதுவை என்பது சரி. மருவு பெயர் அல்லாத ஊர் பெயரை கோயம்புத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, உதகமண்டலம் உதகை, இதில் வேலூர் என்பது மறு அல்லாத பெயராகும். ஊர் பெயரின் மருவை எழுதுக. நாகப்பட்டினம் நாகை, மயிலாப்பூர் மயிலை, சைதாப்பேட்டை சைதை, கும்பகோணம் என்ன சொல்லுவோம், நம்ம குடந்தைன்னு சொல்லுவோம். கும்பை என்பது தவறான ஒன்று. குடந்தை என்பது தான் சரி. கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான நிறுத்தற்குறியுடைய வாக்கியத்தை கண்டறி. இதில் பார்த்தீங்கன்னா ஐஃபன் கொடுத்துட்டு இதில் காமாவெல்லாம் வரல, அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி வராது, இது வராது, ஆச்சரியக்குறி, இதெல்லாம் தவறு. முக்கணி கோலன் போட்டு மா பலா வாழை, மாக்கமா பலாக்கமா வாழை முற்றுப்புள்ளி, இதுதான் வந்து சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியமாகும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கில் அமைந்த சொல் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பேச்சு வழக்கில் படித்தான், உண்டான், வந்தான், இதில் செஞ்சான் என்பது பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லாகும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. யானை, யானைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், யானை கன்றுன்னு தான் சொல்லுவோம். யானை குட்டி, யானை குளவி, யானை குஞ்சு, இதெல்லாம் வந்து தவறான ஒன்று. அத்தி பூத்தார் போல உவமை கூறும் பொருள் தெளிக. அத்தி பூத்தார் போல வந்திருக்காயா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால உங்களுக்கு அரிதாக என்பது சரியான விடை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சோறு, சோறு பார்த்தீங்கன்னா இதில் சோறு உண்டான் என்பது தான் சரியான ஒன்று. தின்றான், விளங்கினான், சாப்பிட்டான், இதெல்லாம் வந்து தவறான ஒன்றாகும். பொருத்தமான காலம் அமைத்தல். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடர் குறிக்கும் காலம் நேற்று அப்படின்னே வந்துருச்சு. இது இறந்த காலத்தை குறிப்பதாகும். வினாவின் வகையை கண்டறிக. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். என்னன்னு பண்ணாங்க, நீ கடைக்கு போ அப்படின்னே சொல்றாங்க. இது வந்து ஏவல் வினாவாகும். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். இணைப்பு சொல். மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை என்பது சரியான ஒன்று. சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. நவில்தொறும் நூல்நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது. நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது, அதுபோல நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது என்பதுதான் சரியான விடை.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. இமெயில் மின்னுதல் தவறு. இ புக் மின்னூல் என்பது சரி. இ மேகசின் மின் நூலகம் தவறு. இ லைப்ரரி மின் அஞ்சல் என்பது தவறு. இப்போ இ புக் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? மின் நூல் என்பது சரியான ஒன்று. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும். எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அறிவு அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் என்பதுதான் சரியான விடை. இருபொருள் தருக. ஆறுன்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பாருங்க, எண் மற்றும் நதி என்பதை குறிக்கும். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தெரிக. மடு மாடு. மடுன்னா எதை குறிக்கும்? நீர்நிலையை குறிக்கும். மாடுங்கிறது எருது என்பதை குறிக்கும். ஆப்ஷன் பி சரியான ஒன்று. கீழ்கண்ட தொடர்களை கவனி. இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலுச்சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். இது சரியான உண்மைதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியான ஒன்று. பயோடெக்னாலஜி இதனுடைய கலைச்சொல் என்ன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உயிரி தொழில்நுட்பம் என்பதுதான் சரியான கலைச்சொல். கோர்டெசி இதனுடைய கலைச்சொல் என்ன? கோர்டெசி என்பது நற்பண்பை குறிப்பும் சொல்லாகும். தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக. நான் பிறரிடம் என்ன பேசுவேன்? பிறரிடம் கண்டிப்பா இன்சொல் பேசுவேன் என்பதுதான் சரியான விடை. பொருத்தமான சொற்களை கொண்டு பின்வரும் தொடர்களை நிரப்புக. கள்வர்கள் எங்கே குவிந்தனர்? அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் ஏ தான். கள்வர்கள் கூட்டம் சென்றனர். அடுத்த ஒன்று மாந்தோப்பு குயில்கள் கூவின. காலாட்படை விரைந்து சென்றது. மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது. இதற்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கீழ்கொண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். எந்த சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொற்கள் தான் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். காலக்கணிதம் பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரியை தேர்வு செய்க. பொருளின் செல்வம் பொன்னினும் விலைமிகு. இதுல காலக்கணிதத்தில் இது மாதிரி 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நல்லா பார்த்துங்க. பொன்னினும் விலைமுகு பொருளின் செல்வம் என்பதுதான் சரியான வரியாகும். சரியான தொடரை தேர்ந்தெடு. கரிசல் இலக்கியம் என்பது பார்த்தீங்கன்னா காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும் என்பது சரியான விடை. பொறுத்துக சொல் பொருள். நெடி அப்படின்னா என்ன? அதே மாதிரி மழலை வனப்பு பூரிப்பு. நெடி நாற்றம், மழலை குழந்தை, வனப்பு அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி என்பதை குறிக்கும். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று சொல் பொருள் தான் கொடுத்துருக்காங்க. உரு அப்படின்னா என்ன? உருன்னா அழகு, போல விளக்க, வங்கம் கப்பல் 3 இது. எல் என்பது பகலை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது. மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். கோபம், பயம் போன்ற ஒன்றிணைத்தான் மிருகங்களால் காட்ட முடியும். மற்றபடி மனிதன் போல நவரசங்களையும் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான். மூளை, உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவைதான் உணர்ச்சிகள். முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது? யாருடையதுன்னா நம்ம மனிதர்கள் உடையது. மிருகங்களால் எதை காட்ட முடியும்? மிருகங்கள் அதோட உணர்ச்சிகளை கோபம் மற்றும் பயத்தை காட்ட முடியும். யாரை போல நவரசங்களை காட்ட முடியாது? மனிதன் போல நவரசங்களை காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடமாக உள்ளது எது? மூளைதான் உணர்ச்சிகளின் பிறப்பிடமாக உள்ளது. எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் உணர்ச்சிகள் தோன்றுகின்றன? எதுன்னு பார்த்தீங்கன்னா மூளை மற்றும் உடல் இணைந்து செயல்படுவதால் உணர்ச்சிகள் தோன்றுகின்றன. பேதையார் என்பதன் எதிர்ச்சொல் தருக. அறிவற்றவர். இதுல எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா அறிவுடையவர் என பொருள்படும். அந்நியர் எதிர்ச்சொல் தருக. அந்நியரா இதற்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா உறவினர் என்பது சரியான எதிர்ச்சொல்.
முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயர். முப்பால் ஆசிரியர்னா நமக்கு தெரியும், திருவள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், மாதனுபங்கி. இதில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வருவார், வள்ளுவருக்கு கிடையாது. எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல். அகநானூறு, நற்றிணை, புறநானூறு, இது முல்லைப்பாட்டு 10 பாட்டில் வரும். இதில் எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூலாகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர். மிஷின்கள் அப்படின்னா எதை குறிக்கும் பாருங்க, இயந்திரத்தை குறிக்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் லேண்ட் பிரீஸ் என்பது, லேண்ட் பிரீஸ் என்பது நிலக்காற்றை குறிக்கும். டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன? டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா கலைச்சொல் என்பதை குறிக்கும். இலை, 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 இதில் நம்ம பார்த்துருக்கோம் லகர வேறுபாடு. இதில் இலை அப்படிங்கிறது தாவர உறுப்பு, இலைத்தல் மெலிதல், இலை நூலிலை. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அரசன் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரசனுக்கு என்ன குறிக்கும்? கோ என்பது அரசனை குறிக்கும். அவருக்கு தலைவன் என்பதையும் அரசன் என்பதை குறிக்கும். வென்றார் என்பதன் வேர் சொல் என்ன? இதில் சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும். இதில் வெண்ணுன்னு வராது, இதில் வெல் என்பது தான் சரியான வேர் சொல்லாகும். வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை காண்க. பாடு, இதில் பாடியவன் என்பது தான் சரியான வினையாளனையும் பெயர். வேர் சொல்லை வினையெச்சமாக மாற்று. உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும், ஊ ஈ கொண்டு முடியும். இதில் பாடி என்பது வினையெச்சமாகும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. வீரத்தை சொல்லும் தமிழ் மக்களின் புலியாட்டமாகும் கலையாக திகழ்வது. ஆப்ஷனில் பாருங்க, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும் என்பது சரியான ஒன்று. சொற்களை ஒழுங்குபடுத்துக. நாட்டில் தென்றல் அசைந்து வரும் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் மலைவளம். அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலை வளம் படைத்த பழம்பதி என்பது சரியான விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. திருக்குறள் 3 பிரிவுகள் உடையது. அப்போ ஆப்ஷனில் பாருங்க, திருக்குறள் என்றால் என்ன? இதெல்லாம் தவறு. திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது என்பது சரியான விடைக்கேற்ற வினா. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும், அதாவது அது செய்யவே இல்லை, உருவது கூறல் விடை என்பது சரியான விடை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. சிறுவன் பாடம் படிப்பித்தான், படிக்க வைத்தான், பாடம் படித்தானா? இதில் சிறுவன் பாடம் படித்தான் என்பது தன்வினை வாக்கியமாகும். செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். பானை குயவனால் வணையப்பட்டது, பட்டது. இதில் இது செயப்பாட்டு வினை வாக்கியமாகும். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். அப்பா சொன்னார், இதனுடைய வாக்கிய அமைப்பு என்ன? அப்பா சொன்னார், இது பார்த்தீங்கன்னா செய்வினை வாக்கியம் என்பது சரியான விடையாகும். கடலில் கரைந்த பெருங்காயம் இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம். கடல்ல பெருங்காயத்தை கரைச்சா அதுல பயனின்மை என்பதை குறிக்கும். டெம்பஸ்ட் என்பது என்ன? டெம்பஸ்ட் என்பது ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல பார்த்தீங்கன்னா பெருங்காற்று என்பதை குறிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.